Hi guys. So போன வீடியோல நாம வந்து ப்ரோக்ராமிங்கோட பில்டிங் பிளாக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ரைட், எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் அதை பில்ட் பண்றதுக்கு ஒரு சில செட் ஆஃப் பிளாக்ஸ் இருக்கும். ரைட், ஸோ அது வேரியபிள்ஸா இருக்கலாம், டேட்டா டைப்ஸா இருக்கலாம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகலாம், இன்புட் அவுட்புட்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் கான்செப்ட்ஸ் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா அதான் பேசிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ரைட், இந்த வீடியோல நாம இன்னைக்கு அதுல ஒரே ஒரு பிளாக் மட்டும் எடுத்து பார்க்க போறோம், which is வேரியபிள். ரைட்டா, ஸோ இந்த வேரியபிள் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஒரு கோடு எழுதுறோம். ஓகே, லெட் அஸ் சே ரெண்டு நம்பரை ஆட் பண்றதுக்கு நம்ம ஒரு கோடு எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கோட்ல நம்ம வந்து 5 + 2 = 7 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ரைட்டா, ஆனா எல்லா சினாரியிலும் இந்த 5 + 2 மட்டும்தான் வருமா? எல்லா யூசர்ஸும் இந்த 5ஐயும் 2ஐயும் மட்டும்தான் இன்புட்டா கொடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ரைட், யூசர்ட்டு நீங்க ஏதோ ஒரு வேல்யூ வாங்குவீங்க, அவங்க என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி அந்த வேல்யூவை எடுத்து நீங்க சம் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராமோடைய அப்ஜெக்டிவ். ரைட்டா, இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து இந்த வேல்யூ வாங்கி ஸ்டோர் பண்றீங்கல்ல ஒரு இடத்துல, அதுதாங்க வேரியபிள். ரைட்டா, சிம்பிள். ஓகே, இது வந்து வேரியபிளோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ வேரியபிள் இல்லாம கோட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும், ஆனா உங்களுக்கு டைனமிசிட்டி இருக்காது. ஓகே, இப்போ நமக்கு அடுத்த கொஸ்டின், இந்த வேரியபிள்னா என்ன, வேரியபிள் எப்படி ஒர்க் ஆகுது? ரைட், ஸோ இந்த வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ தான் பார்த்தோம். நம்ம யூசர் ஏதோ ஒரு இன்புட்டை எடுத்து ஏதோ ஒரு ஸ்டோர் பண்ணோம். ரைட்டா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? x = 5 நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம், ஆனா இந்த x = 5 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு அதை ஒரு செகண்ட் பார்க்கலாம். ரைட்டா, ஸோ நார்மலா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல ரேம் இருக்கும். ரைட், ஸோ இந்த ரேம் தான் வந்து நம்மளுடைய ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதாவது நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெமரிஸ் எல்லாத்தையும் இந்த ரேம் தான் வச்சிருக்கும். அதனால தான் உங்களோட ரேம் கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களுடைய சிஸ்டமோட கம்ப்யூட்டிங் பவர், ரேமோட ஸ்பீடை பொறுத்து உங்களுடைய சிஸ்டமோட ஸ்பீடும் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரேம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன மெமரி பைட்ஸா இருக்கும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஒரு என்ன சொல்ற ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டேபிள் பைட்ஸா இருக்கும். ரைட்டா, ஸோ இந்த டேபிள் பைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒவ்வொன்றும் ஒரு மெமரி லொகேஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இதான் ரேமோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெமரி பைட்டுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்குங்க, ஒரு ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸ் இருக்கும். ரைட்டா, ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸ் தான் ஆக்சுவலி உங்க டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. நீங்க x = 5 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து ஆக்சுவலி இந்த ஹெக்ஸாடெசிமல் அட்ரஸ்ல தான் போய் உட்காருது. ரைட்டா, ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பூமி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பூமியில நம்ம ஏதோ ஒரு வீட்டுக்கு அட்ரஸ் கொடுக்குறோம். ஓகே, நார்மலா நீங்க டெக்னிக்கலா பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த பூமி லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஓகே, எந்த ஒரு பாயிண்ட், எர்த்தோட எந்த ஒரு பாயிண்ட்டை வேணும்னாலும் நீங்க லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வழியா உங்களால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஆனா நாம ஒரு வீட்டோட அட்ரஸ் கொடுக்குறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் கொடுக்க மாட்டேன். வாட் ஐ வில் சே, ஓகே இப்போ நீங்க என்ன மீட் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் கம் டு குடுவாஞ்சேரி அல்லது கம் டு கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் இந்த சோ பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லுவேனே ஒழிய 11.92 டிகிரி நார்த் அண்ட் 32.75 டிகிரி வெஸ்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ரைட், பட் ஒரு மிஷின் அந்த மாதிரி லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் எடுத்துக்கும். ஓகே, ஐ ஷோ யூ. ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு அட்ரஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு நாம வச்ச அட்ரஸ் தான் கொடுப்போம். வாட் டஸ் திஸ் அட்ரஸ் ரெப்ரசென்ட்? திஸ் அட்ரஸ் ஆக்சுவலி ரெப்ரசென்ட்ஸ் த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். கரெக்டா, இப்போ நான் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல 2nd ஃப்ளோர்ல இருக்கேன் அப்படின்னா, இந்த லாட்டிடியூட் இந்த லாங்கிடியூட்ல ஓகே இந்த எலிவேஷனுக்கு வந்தா நீ என்ன மீட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் டெக்னிக்கல் டேர்ம். பட் ஆஸ் அ ஹியூமன் உங்களால அந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட மைண்ட்ல வச்சு அதை ஃபாலோ பண்ணி வர முடியுமான்னு கேட்டா எல்லாராலையும் முடியாது, unless or until you have a specific device with you. ரைட், இதுக்காக தான் நாம இந்த அட்ரஸ் கொண்டு வந்தோம். வேரியபிளும் இதே மாதிரி தாங்க. ஓகே, உங்களுடைய ரேம்ல இருக்கக்கூடிய அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை எல்லா டைமும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னா முடியாது. இப்போ நீங்க ஒருத்தரோட ஏஜை போய் நீங்க ஒரு வேரியபிளா ஸ்டோர் பண்றீங்க, அதோட ஹெக்ஸாடெசிமல் 0xFF59. இதை வந்து நீங்க ஒவ்வொரு தடவை உங்க ப்ரோக்ராம்ல ஸ்டோர் பண்ண முடியுமா? இல்ல நீங்க ரீகால் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஒரு 100 வேரியபிள் வருது, பாசிபிள் இல்லை. ரைட், ஸோ நாம என்ன பண்ணுவோம், ஏஜ் = 25 அப்படின்னா இந்த ஏஜ் அப்படின்றது அந்த 0xFF59 அப்படிங்கக்கூடிய அந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது. அந்த அட்ரஸ்ல தான் 25 அப்படிங்கக்கூடிய வேல்யூ போய் உட்கார்ந்துருக்கு.
Okay, so when you call age, you are actually calling the hexadecimal address of that particular memory, right? இதுதாங்க வேரியபிள் உடைய ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ரைட்டா? ஸோ இதுல வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டேட்டா டைப் எப்படி ஸ்டோர் ஆகுது, அதுக்குரிய மெமரி அலோகேஷன்ஸ் என்ன, அதெல்லாம் நமக்கு வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம், ரைட்டா? ஸோ நார்மலி இப்போ நீங்க பாத்தீங்க இந்த ஸ்கிரீன்ல அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படிதான் வந்து இந்த நேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அட்ரஸ் பாயிண்ட் பண்ணி அட்ரஸ்ல இருந்து வேல்யூ எடுத்து வருது அப்படிங்கிறத நாம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நாம வந்து வேரியபிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இனிமே நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேரியபிளை பேஸ் பண்ணி எப்படி ஸ்பிளிட் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். Okay, so there are two kinds of variable declaration. One is static declaration, and dynamic declaration. Okay, the static declaration அப்படின்னா, for example, இப்போ நீங்க C ப்ரோக்ராம்ல வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்கன்னா int x equal to 5 அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்க. நீங்க டிக்ளேர் பண்ணும்போதே you have to tell, okay, this is an integer அப்படிங்கிறது, ரைட்? அதுவே நீங்க பைத்தான்ல போட்டீங்கன்னா x equal to 5 அப்படின்னு போட்டாலே எடுத்துக்கும். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ நீங்கள் int x equal to 5னு போட்டிங்கன்னா அதில் இன்டீஜர் மட்டும்தான் வைக்க முடியும். உங்களால் அதில் போய் ஸ்ட்ரிங்கோ இல்லை ஒரு ஃப்ளோட்டோ எதுவுமே வைக்க முடியாது. பட் வென் யூ ஆர் சேயிங் ஜஸ்ட் x equal to 5 அப்படின்னா, இப்போ நீங்கள் x equal to 5 அப்படின்னு வச்சுட்டு கீழே x equal to hello அப்படின்னு கொடுத்தா கூட அந்த வேரியபிளில் hello அப்படிங்கிற ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்லி டைப்ட் வேரியபிள்ஸ், சரியா? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட எவல்யூஷனை பொறுத்து இந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் டைனமிக் மோஸ்ட்லி வந்து ஒரு 5th ஜென்ரேஷன் இல்லை ஹை லெவல் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜஸ்ல இருக்கும். ஓகே, ஏன்னா சி ப்ரோக்ராம் வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் கிடையாது. நீங்க சில என்ன கோட் அடிக்கிறீங்களோ அது அப்படியே கம்பைல் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிடும். ஆனா பைத்தான்ல அடிக்கிறது இன்டர்பிரட் ஆகி கம்பைல் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ தேர் இஸ் அ ஒன் மோர் ஸ்டெப். அதனாலதான் வந்து உங்களுக்கு பைத்தான் வந்து சி ப்ரோக்ராமை விட ஸ்லோவா இருக்கு. ஓகே, நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இப்போ சியோடைய ஒரு ப்ரோக்ராமே ரன் பண்ணி பைத்தானுடைய ஒரு ப்ரோக்ராமே ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் கரெக்டா தெரியும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் வந்து டைனமிக்கா டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் ஏதாவது எடுக்கிறீங்க, இல்லை இப்போ ஒரு லிஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த லிஸ்ட் ஐடேட் பண்ணும்போது லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பைத்தான்ல உங்களுக்கு சேம் டைப் ஆஃப் டேட்டா தான் இருக்கணும் அப்படின்னா மேண்டேட் கிடையாது, ரைட்? யூ கேன் ஹேவ் ஸ்ட்ரிங், யூ கேன் ஹேவ் இன்டீஜர்ஸ், யூ கேன் ஹேவ் ஃப்ளோட், பூலியன், எல்லாமே இருக்கலாம். ஓகே, அது நம்ம அடுத்து we will take a look at it. ஓகே, அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து இந்த எரர்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக we have taken this dynamic typing. ஓகே, அண்ட் ஓவர் த டே நம்ம என்ன டேட்டா டைப் வாங்கும் அப்படிங்கிற நம்ம ப்ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இதில் இல்லை, சரியா? ஸோ பேசிக்கா நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிக் டைப்பிங் அப்படிங்கிறத எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, என்ன சொல்றது, இந்த ஸ்டாட்டிக் டைப்பிங் அப்படின்ற மெமரி எப்போ அலோகேட் ஆகும் அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராம் ரன் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆயிடும். ஓகே, பட் டைனமிக் டைப்பிங் வந்து ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதோடைய மெமரி டைப் வந்து அலோகேட் ஆகும், ரைட்டா? ஸோ இதுதாங்க பேசிக்கா இந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் டைப்பிங்கோடைய டிஃபரன்ஸ். ஓகே, ஒரு வேரியபிள் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்மேட்ல தான் நீங்க வந்து நேம் வைக்கணும். இந்த வேரியபிள் நேம் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு கான்செப்ட். ஓகே, நார்மலா வந்து இந்த வேரியபிள் நேம்ஸ் கரெக்டா வைக்காததுனால டெவலப்பர்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது தலைவலியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஒரு ஹவு டு சே, இப்போ நீங்க ஒரு வீடு எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, இப்போ ஏதோ ஒரு ஃபிளாட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபிளாட்டுக்கு நீங்க அட்ரஸ் எப்படி கொடுப்பீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த டோர் நம்பர் கொடுப்பீங்க, அடுத்தது அந்த ஸ்ட்ரீட் நேமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டா செகண்ட் ஸ்ட்ரீட்டா. ஓகே, அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் நேம், அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம், ஸ்டேட் நேம், பின்கோட். இதுதான் ஒரு அட்ரஸ் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர் ஃபார்மேட் நம்ம, ரைட்? ஸோ வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஓகே, அந்த ஃபார்மேட்ஸ் தான் ஐ ஹவ் ஷோன் இன் தி ஸ்கிரீன். ஃபர்ஸ்ட் திங், வேரியபிள்ஸ் வந்து கீவேர்ட் நேம்ஸ் இருக்கக்கூடாது. இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு சில வேர்ட்ஸை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ எஸ்டிஆர் அப்படின்னா அது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவங்க யூஸ்க்காக வச்சிருப்பாங்க. நீங்க போய் எஸ்டிஆர்னு ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ பேக்கேஜ் நேம்ஸ் ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸாக இருக்கக்கூடாது. அண்ட் வேரியபிளோட நேம் வந்து எய்தர் அண்டர்ஸ்கோர் அல்லது உங்களுக்கு ஆல்பாபெட், இதுல தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே,
A1 அதாவது alphabet and numeric combination is allowed only when the first letter is an alphabet. A1 அப்படிங்கிறது allowed, but 1A அப்படிங்கிறது not allowed. சரியா? And வேரியபிள் நேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஸ்பேசஸ் நாட் அலவுட். சரியா? ஸோ இது வந்து பேசிக்காக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் உங்களுக்கு வந்து உள்ளது. அண்ட் வேரியபிள் நேம்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இப்போ கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு ஸ்மால் எக்ஸ்ன்னு கால் பண்ணீங்க அப்படின்னா வேரியபிள் நேம் கால் ஆகாது. ரைட்டா? ஸோ என்ன கேஸில் நீங்கள் கொடுக்குறீங்க? மனோஜ் அப்படின்னா எம் கேபிட்டல் ஏ என்ஓஜேன்னு கொடுத்தீங்கன்னா உங்க ப்ரோக்ராம்லையும் எம் கேபிட்டல் ஏ என்ஓஜேன்னு தான் கொடுக்கணும். கேபிட்டல் எம் ஏஎன்ஓஜே அப்படின்னு ஸ்மால்ல கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆல்தோ த நேம்ஸ் ஆர் சேம். ரைட்டா? ஸோ இதுதாங்க. ஸோ வேரியபிள் நேம் நீங்க டிக்ளேர் பண்ணும்போது உள்ளது. ஏன் நம்ம வந்து ப்ராப்பரா ஒரு நேம் வேரியபிள் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ லெட்டர்ஸே உங்க ப்ரோக்ராம்ல வந்து ஒரு 100 வேரியபிள்ஸ் யூஸ் பண்றீங்க. எல்லாமே ஏபிசிடி A1 B1 யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இஷ்யூ வருது, எங்கேயோ பக் அடிக்குது. A+B=5 அப்படின்னு A+B= ஏதோ ஒரு அவுட்புட் இருக்குன்னு அவுட்புட் தப்பா வருது. பேக் ட்ராக் பண்றீங்க. அது வந்து ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்? எங்கெல்லாம் நான் ஏ யூஸ் பண்ணியிருக்கேன், எங்கெல்லாம் பி யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா A1 எங்க இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும். ரைட்? ஸோ அதை விட இந்த ஏ அப்படிங்கிறதுக்கு லெட் அஸ் சே டோட்டல் 1, அதாவது இப்போ நெட் டோட்டல். பி அப்படிங்கிறது கிராஸ் டோட்டல். ஓகே, நெட் டோட்டல் மைனஸ் கிராஸ் டோட்டல் தான் உங்களுடைய டாக்ஸ் வேல்யூ. இந்த மாதிரி நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு நேமிங் கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுக்கே அது ஈஸியா இருக்கும். இன்னும் யாருக்கு ஈஸியா இருக்கும்னு நான் சொல்றேன். நீங்க கோட் அடிச்சிருவீங்க. உங்க கோடை நீங்க வேலையை விட்டு போனதுக்கு அப்புறமோ இல்ல உங்க ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் ஆனதுக்கு அப்புறமோ ஏதோ ஒரு பாவப்பட்ட டெவலப்பர் தான் உங்க கோடை வந்து மெயின்டைன் பண்ண போறான். அவனுக்கு நீங்க ஏபிசின்னு அடிச்சீங்கன்னா லெட் அஸ் அஸ்யூம் நீங்க 10,000 லைன் கோட் அடிச்சிருக்கீங்க மல்டிபிள் மாடியூல்ஸ்ல. ஓகே, எந்த மாடியூல்ல இருந்து எந்த வேரியபிளையும் என்ன பர்பஸ் பண்ணுது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது வித்தவுட் கமெண்ட்ஸ் அண்ட் கோடிங்ஸ். அதனால தான் நாங்கள் வந்து எப்பவுமே வேரியபிள்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் வைப்போம். ஓகே, ஸோ இப்போ எங்க டீம்ல அப்படின்னா இந்த டீம்ல இப்படிதான் நாங்கள் வந்து வேரியபிள் நேம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இன்னொரு டெவலப்பர் எடுத்து பார்க்கும்போது அந்த டெவலப்பருக்கு அது ஈஸியாக பண்ணும், டைம் கன்சியூம் ஆகாது. அதே மாதிரி கமெண்ட்ஸ் கொடுப்போம். ஓகே, இந்த கமெண்ட் இந்த பர்பஸ்க்காக தான் இந்த இது எழுதியிருக்கோம், இந்த மாடிஃபிகேஷன் இந்த டேட்ல நான் பண்ணியிருக்கேன், அது இந்த பர்பஸ்க்காக அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம நிறைய பேர் வந்து இதை வந்து பண்றது கிடையாது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர்ஸ் நீங்க கேட்டீங்க அப்படின்னா தே வில் ஆஸ்க் யூ டு டூ திஸ். ஓகே, இந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு கோட்ல எக்ஸிக்யூட் ஆகுமானா கிடையாது. நீங்க ஏஜ் அப்படின்னு கொடுக்கறதுல ஏ அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். பட் அந்த வேரியபிள் நேம்ஸ் நீங்க டிக்ளேர் பண்றதுல அவ்வளோ ஒரு டைம் கன்சூமிங் அண்ட் ரிசோர்ஸ் சேவிங் ப்ராசஸ் இருக்கு. ரைட்? அது உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், மற்ற டெவலப்பர்ஸுக்கும் அது ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா நார்மலா அதை வந்து நம்ம கண்டெய்னர் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஒரு பாக்ஸ். ஓகே, இந்த பாக்ஸ்ல இந்த வேரியபிள் இருக்கு, அவ்வளவுதான். ரைட்டா? அந்த பாக்ஸ் தான் நம்ம வந்து முன்னாடி பார்த்தா நம்ம ரேமோடைய அந்த மெமரி யூனிட். ஓகே, ஸோ வேரியபிள் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு நீங்க ஒன் டைம் தான் வேல்யூ அசைன் பண்ண முடியும். அதே வேரியபிளுக்கு புதுசா ஒரு வேல்யூ அசைன் பண்ணீங்கன்னா பழைய வேல்யூ வெளியே போயிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x=5 டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. உங்க ப்ரோக்ராம்ல கீழேயே x=6 டிக்ளேர் பண்ணீங்கன்னா எக்ஸ் எந்த அட்ரஸா பாயிண்ட் பண்ணுதோ அங்க இந்த 5 அப்படிங்கக்கூடியது கிக் அவுட் ஆயிட்டு 6 அப்படிங்கக்கூடிய வேல்யூ போய் வந்துக்கும். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை தடவை கால் பண்ணாலும் x=6 அப்படின்னு தான் வரும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ரைட்? ஸோ வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ வேரியபிள்ஸ்லேயே வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் கொடுக்குறோம். ரைட்? ஸோ மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு. ஸோ சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, என்ன டேட்டா டைப் அப்படின்றத நீங்க சேர்த்து கொடுக்கறதால அந்த வேரியபிள்ஸை அதால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் தட் இஸ் வை தட் ப்ரோக்ராம் இஸ் ஃபாஸ்டர். ஓகே, ஏன்னா பைத்தான்ல அந்த வேரியபிளை எடுத்து இன்டர்பிரட் பண்ணி நமக்கு அடுத்த வேலையை கொடுக்கணும். சரியா? ஸோ அடுத்த வீடியோல நம்ம வந்து என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, வேரியபிள்ல என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா போய் ஸ்டோர் ஆகுது, அந்த ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டா எல்லாம் எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.